வணக்கம். ஸோ இது வந்து எஸ்ஐபி நம்மளுடைய எல்ஐசியில் இருக்கக்கூடிய திட்டம். பிளான் நம்பர் வந்து 752. ஸோ விஜய் என்பவர் 36 வயசில் இந்த திட்டத்தில் சேர்றாரு. மந்த்லி மினிமமே வந்து 3500 தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதனால் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஏன்னா மந்த்லி இன்கம் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ மந்த்லி மினிமமே 3500 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம எஸ்ஐபி போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கிறீங்க. பட் இன்சூரன்ஸுன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எஸ்ஐபி திட்டத்தில் வந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 20 இயர்ஸ் பிளானு, 20 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட ஃபண்டில் நம்ம என்ன செய்யலாம், ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். க்ரோத் ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்டு, செக்யூர் ஃபண்டு, பாண்டு ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக க்ரோத் ஃபண்டில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ நம்ம பங்கு வாங்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாவில் வாங்குகிறோம். எக்ஸ்பெக்டட் க்ரோத் ஒரு 18% நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறோம், இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து விஜய் என்பது 36 வயசு. சம் இன்சூர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா 4,20,000 உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும். பாலிசி டேர்மு க்ரோத் ஃபண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மந்த்லி வந்து 3500 ஸோ இயர்லி வந்து 42,000 கட்டுற மாதிரி இருக்கும். குவார்ட்டர்லி, ஆஃபர்லி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி இயரில் வந்து நீங்கள் 8,40,000 பாலிசி 20 வருஷத்தில் கட்டி முடிப்பீங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம எதிர்பார்க்குறது இதே ஃபண்டு 18% க்ரோத் ஃபண்டில் வந்துச்சுன்னா 57,40,345 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி திட்டம். இப்படி சேமிக்கிறதெல்லாம் என்ன சார், மற்ற இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து ரிஸ்க் கவரேஜ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தேவை வருது, இது வந்து 5 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட்னு போட்டிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம பாலிசி வந்து உங்களுக்கு யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் வேல்யூ லாக்னு ஒரு 5 இயர்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நீங்கள் என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த க்ரோத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு தேவை வரும்போது யாரையுமே நம்பி யாருக்கிட்டையுமே கடன் வாங்கி சேமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கி நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்ஐபி திட்டத்தில் ஒரு 3500 சேமிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன தேவை, ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா தாராளமாக என்ன செய்ய முடியும், இந்த ஃபண்டில் நீங்கள் விற்று நீங்கள் தாராளமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுக்காக யாருக்கிட்டையுமே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, லோன் போட்டு அதற்கு அசலும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்கள் எடுத்து பயனடையணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன், கேளுங்க. ஸோ எல்ஐசி மட்டும் கிடையாது, நம்ம சொசைட்டி பண்ணுறோம், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வேண்டிய எல்லா செக்யூரிட்டி விஷயங்களையுமே இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் சரியாக இருந்துச்சுன்னா நல்ல கமெண்ட்டும் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பாலிசி எடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவனுக்கும் பாலிசி எடுக்கிறதுக்கு அறிவுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.